இது என்னுடைய வீக்கெண்டே என்னென்னு பார்த்தீங்கன்னா சண்டே தாங்க நான் சொல்கிறேன். சண்டே வந்து வீட்டில் எல்லோரும் இருக்கிறதுனால பார்த்தீங்க அப்படின்னா பூரியும் உருளைக்கிழங்கு மசாலாவும் செஞ்சுருந்தேன். என்னுடைய நேரம் பூரியும் பார்த்தீங்கன்னா நல்லாவே எனக்கு உப்பி வந்திருந்ததுனால ஏதோ கொஞ்சம் மானம் வாங்காமல் காப்பாற்றி விட்டுச்சு. மத்தியானத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மீன் எடுத்திருந்தோம். ஸோ அதை வந்து கொஞ்சமாக வறுவலுக்காகவும் கொஞ்சம் வந்து மீன் குழம்பும் செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எத்தனை பேத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெஜ்ஜை விட நான்வெஜ் வந்து குயிக்காக செய்ய முடியுது அப்படின்னு தான் கீழே சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். சாட்டர்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே அத்தையோடைய நம்ம வீட்டுக்கு போனப்போ கொஞ்சம் பிரியாணி அதிகமாக மீதமாயிடுச்சு. ஸோ எடுத்துகிட்டு வந்துட்டு சூடு பண்ணி சாப்பிட்றக்காக எத்தனை பேர்த்துக்கு பிரியாணி லவ்வர்ஸ்க்கு செகண்ட் டே பிரியாணி சூடு பண்ணி அதுவும் மீன் குழம்போட காம்பினேஷன் சாப்பிட்றக்கு பிடிக்கும் அப்படின்னு யாராவது இருந்தீங்கன்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிறேன். மத்தியானம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அத்தை மீன் சாப்பிடாததுனால நைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் எடுத்து சிக்கன் கிரேவி செஞ்சுருந்தேன். இட்லிக்கு சிக்கன் கிரேவி கொஞ்சமாக பார்த்திங்க அப்படின்னா கோதுமை களி செஞ்சுருந்தேன். ஸோ நல்லா சாப்பிட்டு சண்டே முடிச்சு. உங்கள் சண்டே எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு கீழே சொல்லுங்கள். பாய்.